அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, நான் இன்னைக்கு இந்த மாதிரி பிஸ்தா செல், அடுத்து தேவையில்லாத கார்ட்போர்ட், இந்த ரெண்டையும் வச்சு தான் ஒரு சூப்பரான ரொம்ப ஈஸியான ஒரு கிராஃப்ட் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது ரொம்ப ஈஸி. குட்டீஸ் ரொம்ப அழகாக ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ கார்ட்போர்டை சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மாஸ்கிங் டேப் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மாஸ்கிங் டேப்பை அந்த சுற்றி அந்த இது தெரியாத அளவுக்கு நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது ஒட்டணும்னு அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் நம்ம மேலே பிஸ்தா செல் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ஒட்டிடுவோம். ஒட்டையில் கீழே அந்த டிசைன் தெரியாது, அசிங்கமாக தெரியாது. அதனால் ஒட்டணும்னு அவசியம் இல்லை. என்கிட்ட மாஸ்கிங் டேப் இருந்ததுனால நான் அதை ஒட்டுறேன். அடுத்து க்ளூகன் வச்சு இந்த மாதிரி சுற்றிலும் நான் ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட க்ளூகன் இல்லாட்டி பரவாயில்லை, ஃபெவிபாண்ட் வச்சு கூட ஒட்டிக்கோங்க. ரொம்பவே நல்லா ஒட்டிக்கும். இப்போ க்ளூகன் வச்சுன்னு ஃபஸ்ட்டு ஒரு லேயர், அடுத்து ரெண்டாவது ஒரு லேயர், மூணாவது, நாலாவது, அந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். அதாவது இந்த எல்இடி பேட்ரி லைட் இப்போ விற்கிது இல்லையா, அந்த லைட்டு அளவாக அதுக்குள்ளே வச்சா எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு பார்த்து நான் ஒட்டியிருக்கிறேன். இந்த கார்ட்போர்ட் சைஸு, சர்க்கிள் ஷேப்பில் எந்த அளவு சென்டிமீட்டர் அதெல்லாம் நான் பார்க்கல. ஒரு அளவுக்கு நான் சர்க்கிள் போட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெருசாக இருந்துச்சு, பிஸ்தா செல் வீட்டில் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெரிய சர்க்கிள் கட் பண்ணிவிட்டு, நான் இப்போ 4 லேயர் கொடுத்துருக்கேன் இல்லையா, நீங்கள் அதை 5, 6 கொடுத்துட்டு நடுவில் கேண்டில் வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லையா நான் என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் குட்டியாக சர்க்கிளில் கட் பண்ணிவிட்டு 3 லேயரில் 2 லேயர் கொடுத்து நடுவில் கேண்டில் வைங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஒரு மீடியமான ஒரு சர்க்கிளில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ 4 லேயர் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நடுவில் இந்த எல்இடி லைட்டை வச்சு பார்க்குறேன், கரெக்டாக இருக்குது. இது பெயிண்ட் பண்ணாமலேயும் நல்லா தான் இருந்துச்சு. என்கிட்ட மெட்டாலிக் கோல்டன் கலர் பெயிண்ட் வீட்டில் இருந்துச்சு. அதை நான் அடிச்சிருக்கேன். அதை அடித்ததை நான் உங்கள்கிட்ட காமிக்கலை. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அடிங்க, இல்லாட்டி நார்மல் அக்ரிலிக் பெயிண்ட்டே உங்களுக்கு பிடிச்ச கலரில் அடிங்க, இல்லாட்டி பெயிண்ட் பண்ணாமலேயும் வைங்க. ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நான் வீட்டில் எங்கள் பூஜை ரூமுக்கு கீழே நான் இந்த மாதிரி வச்சு பார்க்குறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது நான் ரோஸ் உதிரி ரோஸ், நம்ம வீட்டு சாமிக்கு வாங்கின ரோஸ் உதிர்ந்து போகும் இல்லையா, அதை கீழே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அந்த இதுக்கு நடுவில் நான் இந்த மாதிரி வைக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். இது நைட் நேரம் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் வாசலில் வைக்கலையே ரொம்ப அழகாக இருக்கும். இதை நான் சர்க்கிளில் செஞ்சுருக்கிறேன். இதுவே நான் ஆஃப் சர்க்கிள், செமி சர்க்கிள்லேயும் நான் அதாவது சர்க்கிளில் 2ஆக கட் பண்ணி இப்படி தனித்தனியாக பண்ணியிருக்கிறேன். அப்படி பண்ணி சைடில் 2 பக்கமும் வைக்கலாம், அந்த மாதிரி ஐடியாவில் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு அந்த மாதிரி தோணியாட்டி இதவே 2 சர்க்கிளாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்மளோட இஷ்டம் தான். பாருங்கள், நான் இப்போ ஆஃப் சர்க்கிள் கட் பண்ணேன் இல்லையா, அதை 2 சைடு வச்சுட்டு நடுவில் இந்த சர்க்கிளில் பெருசாக கட் செஞ்சதை நடுவில் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட் தான். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது பிஸ்தா செல்லில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் நிலக்கடலை தோல் இருக்கு இல்லையா, அதில் கூட இந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே பெயிண்ட் பண்ணையில் ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.